श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। शिवुवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहिத்து அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் இதுவரை 628 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி மேலே அனுபவிக்க பாக்கியம். அதாவது நேற்றைய தினம் ஸ்லோகத்தில் ஸ்ரீரங்கத்தில் துருஷ்கர்களான அந்த மிலேச்சர்கள் ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் உள்ள கிராமங்களையும் ஆக்கிரமித்து கொண்டு அங்கு இருக்கும் மக்களையெல்லாம் விரட்டி அடித்து பயமில்லாமல் வாழ்ந்து வந்தனர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அதே சமயத்தில் கோபண்ணான ஒரு ராஜா, செஞ்சி நகர ராஜா, அந்த கோபண்ணா திருமலையில் இருக்கும் ஸ்ரீனிவாசனை தரிசிக்க போகும்போது ரங்கநாதனுடைய நம்பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து அங்கு இருக்கிறது ஏன் அப்படின்னு கண்டு ஸ்ரீரங்கத்தினுடைய நடந்த விஷயங்களையெல்லாம் கேள்விப்பட்டு உடனே அவரை மீண்டும் ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணி வைக்க வேண்டும் என்ற பேர் ஆவலுடன் பெரிய சேனையை திரட்டி கொண்டு முதல் கட்டமாக அந்த நம்பெருமாளை தன்னுடைய செஞ்சி தேசத்திற்கு ஏழ பண்ணி அங்கு ஒரு அழகிய மாளிகையை நிர்மாணம் செய்து ஒரு புஷ்கரணியை தோண்டி அமைத்து ரங்கநாதனுக்கு உரிய திருவாராதனங்கள் நடத்த ஏற்பாடு செய்தான். இதில் நேர்த்தி கவனித்தோம். இன்றைக்கி 629வது ஸ்லோகம். சிம்மோ நாம்னா ரங்கேஷஸ்ய பிரத்யந்த பாலகः கஷ்சித் संविदित गोपणार्यव्यवसायो म्लेच्छनायकमुवाच सिंहो नाम्ना रङ्गेशस्य प्रत्यन्तपालकः कश्चित् संविदित गोपणार्यव्यवसायो म्लेच्छनायकमुवाच. அந்த சமயத்தில் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு அத்தியந்த அந்தரங்க கைங்கரியபரனான ஒரு பையன், ஒரு சிம்மன் என்ற ஒரு இளைஞன், அவ்வளவு ஆசை ரங்கநாதன் கிட்ட, அத்தியந்த அந்தரங்க கைங்கரியபரனாக இருக்கிற ஒரு இளைஞன். இந்த கோபண்ணா என்ற ராஜா ரங்கநாதனை மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுவதற்கு அவன் ஆசையாக இருக்கான். அவன் மேற்கொண்ட செயல்களை எல்லாம் கேள்விப்பட்டான். ரொம்ப பெருமை, அவனுக்கு ரொம்ப ஸ்லாக்கியம் அடைந்து பெருமிதப்பட்டு அந்த மிலேச்ச கூட்டத்தில் தலைவனை போய் சந்தித்து இந்த மாதிரி சொன்னான். திடீர்னு ஒரு ஏன் அந்த மிலேச்ச தலைவனை போய் பார்க்குறான் அப்படின்னா, அதுதான் அந்த கூட்டத்தில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணி எப்படி அந்த கோபண்ணாவுக்கு நம்ம உபகாரம் பண்ணலாம், உதவி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான் இந்த குழந்தை. அத்ரத்யவிருத்தவேதி சேனானீச்சேதகம் பவதே வித்தம் பகுகிருத்வா தத்தத்வா திருப்திம் விதாஸ்ய இதி. அத்ரத்யவிருத்தவேதி சேனானீச்சேதகம் பவதே வித்தம் பகுகிருத்வா தத்தத்வா திருப்திம் விதாஸ்ய இதி. அவன் போய் சொன்னால் அந்த துருஷ்கர்களுடைய தலைவன், மிலேச்சர்களுடைய தலைவன், அவங்ககிட்ட போய், இந்த பார், எனக்கு ஸ்ரீரங்கத்தில் எல்லா மூளை முடுக்குலேருந்து எல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் என்னை சேனை தலைவனாக ஆக்கிவிடுங்கள். அப்படி ஆக்கினால் உங்களுக்கு எங்கெங்கு என்னென்ன சொத்துக்கள், எங்கெங்கு என்னென்ன நகைகள் எல்லாம் பதுக்கி வச்சிருக்கா என்பதையெல்லாம் காட்டி கொடுப்பேன். அதனால் நீங்களும் நிறைய தன தானியங்கள் மற்றும் செல்வங்கள்லாம் பெறலாம் என்று கூறினான். உங்களுக்கு நீங்கள் திருடினது, இதுவரைக்கும் நீங்கள் கைப்பற்றினது ரொம்ப கம்மி, நிறைய இருக்குது உள்ள, அதெல்லாம் எங்கேன்னு எனக்கு தான் தெரியும் என்று அவனை ஊக்குவித்தான். அடுத்த ஸ்லோகம் 631.
अभ्युपगच्छति तुच्छे म्लेच्छे सेनापतित्वमेतस्य विश्वासार्थं सोर्थं कृतवान् निश्वस्य विश्वस्य अभ्युपगच्छति तुच्छे म्लेच्छे सेनापतित्वमेतस्य विश्वासार्थं सोर्थं कृतवान् निश्वस्य विश्वस्य. நீச்சர்களான ரொம்ப பரம நீச்சர்கள் ஆனால் அந்த மிலேச்சர்கள் அவர்களுடைய சேனாதிபதியாக இவன் நியமிக்கப்பட்டான். இவன் கேட்டுண்டாப்படி அந்த சிம்மன் என்ற இளைஞனை சேனாபதி ஆகிட்டான், மிலேச்சன் தலைவன். அதனால் பட் உடனே அவளுக்கு நம்பிக்கை வரணும்ல, இவன் ரொம்ப சின்சியர், சொன்ன வாக்கை காப்பாற்றுவான் அப்படின்னு. அதனால் அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக ஒரு சில சொத்துக்களை திருடி அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானான். சில நகைகளெல்லாம் திருடித்தான், கோவிலில் எடுத்து அவர்களுக்கு கிட்ட கொடுத்து அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானான். அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னு. உடனே ஆஹா இவன் ஆரம்பிச்சிட்டான், நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு. ஸ்வாதீனி கிருத யவனச்சேஞ்சி பதையே லிலேக பத்திரமசௌ அபிஷேணன காலம் மே லிகத சகாயோ பவேயமிதி. ஸ்வாதீனீகிருத யவனச்சேஞ்சி பதையே லிலேக பத்திரமசௌ அபிஷேணன காலம் மே லிகத சகாயோ பவேயமிதி. இப்படி அந்த மிலேச்ச தலைவனையும் அந்த கூட்டங்களையும் அவன் தன் வழிக்கு கொண்டு வந்தான், தன் வசப்படுத்தி கொண்டு விட்டான். இவனை நம்பலாம், இவன் நமக்கு உதவி செய்வான் என்று அவர்களை நம்ப வைத்து அதற்கு பிறகு அவன் கோபண்ணாவுக்கு ஒரு ஓலை அனுப்பினான், ஒரு மெசேஜ். அதில் கோபண்ணாவின் படை வீரர்கள் எப்போ ஸ்ரீரங்கம் வந்து மிலேச்சவர்களை தாக்குவார்கள் என்று கேட்டிருந்தான். அவர்களுக்கு தான் உதவ முடியும் என்பதையும் தெரிவித்தான். அதாவது கோபண்ணா ஆல்ரெடி ஸ்ரீரங்கத்துக்கு படை வீரர்களை அனுப்பணும்னு பிளான் பண்ணிட்டுருக்கான். எப்போ அனுப்பணும் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணிட்டுருக்கான். ஸோ இவன் மெசேஜ் அனுப்பிச்சு எப்போ அவர்கள் வருவார்கள், எப்போ தாக்குவார்கள், அந்த டைம் குறிப்பிட்ட டேட், அந்த வாரமோ அந்த நாளோ சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு உதவ முடியும் என்று இவன் தெரிவித்திருந்தான் அந்த மெசேஜில், அந்த ஓலையில். கால விலம்பா சகனக பிரதிபத்திரம் கோபனோ லிலிக்யரயாத் சேனாபிர்பிருகதீபிரங்கமவாத் ரங்கமவாபத்யதா காலம். கால விலம்பா சகனக பிரதிபத்திரம் கோபனோ லிலிக்யரயாத் சேனாபிர்பிருகதீபிரங்கமவாபத்யதா காலம். கோபண்ணா கொஞ்சம் கூட டிலே பண்ணல, உடனே அந்த ஓலைக்கு பதில் ஓலை அனுப்பினான். தன்னுடைய பெரிய சேனையை திரட்டி கொண்டு ஸ்ரீரங்கத்தின் எல்லைக்கு வந்துட்டான் கோபண்ணா. உடனே பதில் ஓலை அனுப்பிச்சு நான் இன்னும் 2 நாளில் வந்துடுவேன், 1 வாரத்தில் வந்துடுவேன், இந்த தேதிக்கு வந்துடுவேன் அப்படின்னு பதில் ஓலை அனுப்பிச்சு நேராக வந்துட்டான். சிஷ்டமனசல்யானாமஹி பயவார்த்தான விஜானம் யவனாமுபசல்யே ஹிருதயம் மத்யைரமோகயத் சிம்மஹ. சிஷ்டமனசல்யானாமஹி பயவார்த்தான விஜானம் யவனாமுபசல்யே ஹிருதயம் மத்யைரமோகயத் சிம்மஹ. சிம்மன் என்ற அந்த இளைஞன் தங்களுக்கு ஏற்படுத்த போகிற ஆபத்தை அறியாதவர்கள். இந்த மிலேச்சர்கள்லாம் அவனை பரிபூர்ணமாக நம்பிட்டார்கள். அந்த சிம்மன் என்ற இளைஞன் நமக்கு ஆபத்தை கொடுக்க போகிறான், தங்களுக்கு ஏற்படுத்த போகிற அந்த இம்மினன்ட் டேஞ்சர் அதை தெரியாமல் அறியாதவர்களாய் நல்லெண்ணம் கொண்ட மக்களுக்கு ஈட்டி போன்றவர்களாய் இருக்கக்கூடிய அந்த துருஷ்கர்கள், சாதுக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஸ்ரீரங்கவாசிகளுக்கும் ஈட்டி போன்றவர்கள் அந்த துருஷ்கர்கள். அந்த துருஷ்கர்களுக்கு இந்த சிம்மன் என்ன பண்ணால் மது போன்ற போதைப் பொருளை கொடுத்து அவர்களை மோகிக்கச் செய்தான். அன்றைக்கி அவளுக்கு நிறைய ஊற்றி கொடுத்தான். ஸ்வைரந்தரங்க புருஷைஹி ஸ்வைரம் ரங்கேஷ கோபுராணி ததா உத்காட்ய பிராவீஷதனைக சகிதம் ச கோபனார்யமசௌ. ஸ்வைரந்தரங்க புருஷை ஸ்வைரம் ரங்கேஷ கோபுராணி ததா
உத்காட்டிய பிராவீஷதனீகசகிதம் ச கோபனார்யமசௌ. தனக்கு மிகவும் நெருங்கியவர்களுடன் சேர்ந்து, ரொம்ப ஆத்ம பந்துக்கள், ஒரு ஆப்தர்கள், அவர்களுடன் சேர்ந்து சிம்மன் ஸ்ரீரங்கேஷ கோபுரங்களின் பெரிய கதவுகளை திறந்துவிட்டு கோபண்ணாரியன் சேனையை உள்ளே நுழைய ஏற்பாடு செய்து விட்டான். அந்த கோபுரத்தினுடைய கதவெல்லாம் மூடி வச்சிருந்த அந்த துருஷ்கர்கள், இவன் போய் இவர்களுக்கு மதுவையெல்லாம் கொடுத்து போதை ஏற்படுத்த வைத்து தன்னுடைய ஆப்தர்கள் மூலம், மிகவும் நெருங்கியவர்களின் மூலம் சேர்ந்து அந்த கோபுரங்களின் பெரிய கதவுகளை திறந்து கோபண்ணாரியனின் சேனையை உள்ளே நுழைய ஏற்பாடு செய்து விட்டான். யுத்த நிபத்த ஸ்ரத்தா யவனா புத்வா ரிபூம்ச்ச சன்னத்தான் அட்டஹசிதோத்பட்டாஸ்தே ச பட்டசாரங்க பட்டணான் நிரகுகு. யுத்த நிபத்த ஸ்ரத்தா யவனா புத்வா ரிபூம்ச்ச சன்னத்தான் அட்டஹசிதோத்பட்டாஸ்தே ச பட்டசாரங்க பட்டணான் நிரகுகு. துருஷ்கருடைய படைகள், கோபண்ணாவின் படைகள் தங்களை எதிர்கொள்ள மிகவும் தயாராகவும் உறுதியாகவும் உள்ளதைக் கண்டு அட்டகாச சிரிப்புடன் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியேறின. துருஷ்கர்களுடைய படைகள், இந்த மாதிரி கோபண்ணா படைகள்லாம் வருது, அவர்கள் தங்களை எதிர்கொள்ள தயாராகவும் உறுதியாகவும் இருக்கிறத பார்த்து ஒரு சிரிப்பு. நீங்கள் என்னடா பண்ண முடியும், நல்லா வெட்டி சாய்க்கிறேன் அப்படின்னு அந்த துருஷ்கருடைய படைகள் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து வெளியேறிது. அப்போ அந்த படைகள் வந்தது. துரகாரூடாரிபுபீருத்தத்வாராக சமுன்மிஷத்ரோஷாக உரகா மந்திரஹதா இவனா விந்தன் ஸ்வைர சஞ்சாரம். குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு திரியும் அந்த எதிரிகளான துருஷ்கர்களின் படைகளை தங்கள் இஷ்டத்துக்கு அலைய விடாமல் சீறி வரும் பாம்பானது பாயுவது போல கோபண்ணாவின் படைகள் அவர்கள் மேல் பாய்ந்தனர். அவெல்லாம் வெளியில் வரும்போது இந்த படைகள் பாய்ந்தனர். ராவித சங்கர பேரிகோ ராகதி பிர் பயங்கரா சமிதி திருப்தை பிராப்தைர் யவனானீகைஹி சாகம் நவானவாவவிருதே. ராவித சங்கர பேரி கோராகதிபிர் பயங்கரா சமிதி திருப்தை பிராப்தைர் யவனானீகை சாகம் நவானவாவவிருதே. கோபண்ணாவின் படைகள் ஹூங்காரம் செய்து கொண்டு பெரிய பேரி வாத்தியத்தை மிகவும் சத்தமாக முழங்கிக் கொண்டு அந்த துருஷ்கர்களின் படையை விரட்டும் உற்சாகத்தில் மேலும் மேலும் புதிதாக உற்சாகமடைந்தனர். ஆயுத பாளி விதலித கலநாளேபியோ களத்பிரஸ்ரௌகைஹி துரக குரோத்தாதூளி வர்த்தித சுர கௌதுகமசாம் யத். கோபண்ணாவின் படைகளால் இரத்தம் வழியும் காயங்களை உடையவர்களாகவும் அஸ்திரங்களால் துளைக்கப்பட்டவர்களாகவும் அந்த துருஷ்கர்களின் படைகள் தங்களுடைய குதிரையின் தூளியும் தங்களுடைய உற்சாகமும் குறைந்தவர்களாகிவிட்டனர். அப்படியே அவர்களை போட்டு தள்ளி ரத்தம் வழியும் காயங்களை உடையவர்களாய் அந்த துருஷ்கர் படைகளானது. அஸ்திரங்களால் துளைக்கப்பட்டவர்களானார். அந்த துருஷ்கர்களின் படைகள் தங்களுடைய குதிரையின் தூளியும் தங்களுடைய உற்சாகமும் குறைந்தவர்களாயின. அப்படின்னா என்ன, குதிரையுடைய தூசிகள் கம்மியாயிண்டே வந்தது. அப்படின்னா குதிரைகள்லாம் செத்து போயிட்டு இருந்தது. தங்களுடைய உற்சாகமும் கம்மியாயிண்டே வந்தது. காண்டைர் பிண்டி பாலைர் தண்டைச்ச துருஷ்க நாயகாம் சண்டான் குண்டி சக்ரூர் கோபணசேனா நாசீரச்சாரினோ யோதாக. ஈட்டிகள், கட்டைகள், அம்புகள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை ஏந்தியிருக்கும் கோபண்ணாவின் சேனை வீரர்கள் கொடூரமான துருஷ்கர்களையும் அவர்களுடைய தலைவர்களையும் வெட்டி வீழ்த்தினர். அததசங்காத்மானம் விததயசஸ்கோ அத கோபணோ முதிதः பிரதிரவமுகரித கோபுர விவரா நகரி தமப்யனந்த திவ. தனது வெற்றி கோஷமான சங்கநாதத்தை ஊதிய கோபண்ணாவின் புகழ் அந்த ஸ்ரீரங்க கோபுரங்களில் பிரதிபலித்து நகரம் முழுவதும் ஒலித்து எல்லாரையும் ஆனந்தத்தில் திளைக்கச் செய்தது. நிஜ பல முன்மூலித பலமாகன்ய ததைவ கோபணம் ஜயினம் பாலா பலிதா லலனா அகிலா யவனா பலாயிஷத.
வீர தீர பராக்கிரமத்துடன் போர் புரிந்து வெற்றி கண்ட கோபண்ணாவின் வீரர்கள், அந்த கோபண்ணாவின் படை பலத்தை கண்டு துருஷ்கர்கள் தங்கள் குழந்தைகளுடன் மனைவிகளுடன் எல்லா இளைஞர்களுடனும் ஸ்ரீரங்கத்தை விட்டு ஓடினர், வெளியேறினர். அத்தனை துருஷ்கர்களும் அவர்களுடைய மனைவிமார்களுடன் குழந்தைகளுடன். ஆனீய காந்திஷீகான் பௌரநாத்ருத்ய தனதான்யை ஸ்வானி ஸ்வானி யதா சுகமோகாம் ஸ்யாவாசயாமாச. ஆனீய காந்திஷீகான் பௌரநாத்ருத்ய தனதான்யை ஸ்வானி ஸ்வானி யதா சுகமோகாம் ஸ்யாவாசயாமாச. கோபண்ணாவின் படைகள் துருஷ்கர்கள் எடுத்து சென்ற தனதானியங்களையும் அடிபட்ட பௌராணிகர்களையும் அந்த பாகவத தோர்மர்களையும் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு வரச் செய்து அவரவர்களுக்கு வேண்டியதான தனங்களை கொடுத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினர் கோபண்ணாவின் வீரர்கள். ஆம்நாயமான நானாம் நாயைகே சாந்தைகே கிருபாம்புதிபிகி விப்ரைர்விதான தக்ஷைர்விதாபிய பாராயணம் த்ரையாக. பல சாக்கைகளை உடைய ரிக் யஜு சாமம் என்ற பல விதமான வேதங்களை மிகவும் கருணை கொண்டவர்களும் ஞானத்தில் சிறந்தவர்களுமான பிராமணர்கள் அந்தந்த காலங்களில் அத்தியனத்தை வேத அத்தியனத்தை மீண்டும் தொடங்கினர். சந்தர்ப்பியஹவ்யவாகம் நானாவித மந்திர பூதாபிகி அத்பிரகௌகக்னீபிகி சர்வம் சம்பிரோக்ஷயாமாச. பலவித மந்திரங்களுடன் கூடியதான பல யாகங்களை செய்து அக்னியை வளர்த்து பின் அந்த யாகத்தின் தீர்த்தங்களால் எல்லா இடத்திலும் புரோக்ஷணம் செய்து தூய்மைப்படுத்தினர் அந்த அந்தணர்கள். சம்ருஷ்டலிப்த குட்டிமமாஸ்தாபித பூர்ணசுலசீகம் பூர்ணகலசீகம் காலாகருகுமுகிமிதம் பவனம் ஸ்ரீரங்கசாயின சுஷுபே. சம்ருஷ்டலிப்த குட்டிமமாஸ்தாபித பூர்ணகலசீகம் காலாகருகுமுகுமிதம் பவனம் ஸ்ரீரங்கசாயினஹா சுஷுபே. யாகத்தின் பூர்ண கலசங்களின் தீர்த்தம் தெளிக்கப்பட்ட அங்குள்ள தரைகளும் சுவர்களும் மிகவும் புனிதமாயின, தூய்மையாயின. பிறகு நன்கு தயாரிக்கப்பட்ட தூப தீபங்களின் வாசனையாலும் தெளிக்கப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களாலும் ஸ்ரீரங்கநாதனுடைய திருக்கோயில் மிகவும் தூய்மை அடைந்தது. ஸ்வயமேவ கோபனார்யோகத்வா ஷைஞ்சீம் சஹா கிலபேருதைஹி சஹாகிலைர்பிருதைஹி ஆனீய ரங்கநாதம் தஸ்யாஸ்தானே பிரதிஷ்டிதம் சக்ரே. பின் அந்த கோபண்ணா என்ற அரசன் தானே செஞ்சு சென்று ஸ்ரீரங்கநாதனை நம்பெருமாளை சகலவிதமான மரியாதைகளுடன் அவருடைய ஆஸ்தானமான ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளச் செய்து லகு சம்பிரோக்ஷணம் செய்து பிரதிஷ்டை செய்தார். சம்பிரோக்ஷணம் யதா விதி கிருத்வா நானோத்சவான் பிரவர்த்திய விபோஹோ கிஞ்சித் காலம் தத்ர ஸ்தித்வா ஸ்வபுரம் ச கோபனார்யோ அகாத். பிறகு ஸ்ரீரங்கநாதனுக்கு வெகு விமரிசையாக சம்பிரோக்ஷணம் செய்து நித்திய மாச பக்ஷ உற்சவங்களை தொடங்கி வைத்து சிறிது காலம் அங்கு தங்கி எம்பெருமானை சேவித்து பிறகு கோபண்ணா தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு சென்றான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இந்த 20 ஸ்லோகங்களில். அப்படி இன்றைக்கி 20 ஸ்லோகம் எடுத்ததுக்கு காரணம்னா நம்பெருமாளை நடுவில் விடாமல் ஸ்ரீரங்கத்துக்கு மீண்டும் அவருடைய ஸ்தலத்திற்கு கொண்டு விமரிசையாக சம்பிரோக்ஷணம் செய்ய வேண்டும் என்ற ஒரே ஆசையினார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமः.